கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வருகின்ற இந்த 2 வாசகங்களும் 2 இறைவாக்கினர்களை எப்படி மனிதர்கள் துன்புறுத்தினார்கள், அவர்களை கொலை தண்டனைக்கு ஆளாக்கினார்கள், ஒருவரை தலை வெட்டி சாகடித்தார்கள், எரேமியாவை கொல்ல நினைத்தும் அவரிடமிருந்து அவர் தப்புவிக்கப்பட்டார் என்ற 2 நிகழ்வுகளையும் கேட்டோம். முதல் வாசகத்திலே எரேமியா இறைவாக்கினரையும், 2வது வாசகம் நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் என்ற கடைசி இறைவாக்கினரையும் நாம் பார்க்கின்றோம். இந்த 2 பேரும் வெவ்வேறு சூழ்நிலைகளில் இருந்தாலும் இவர்கள் ஆற்றிய பணி என்பது ஒன்று. இவர்கள் இறைவாக்கினர்களாக ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த வார்த்தையே அவர்கள் செய்கின்ற பணியை நமக்கு சுட்டி காட்டுவதாக அமைகிறது. இறை வாக்கினர்கள் இறைவனுடைய சார்பாக இருந்து வார்த்தைகளை சொல்கின்றவர்கள், இறைவனுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துகின்றவர், இறைவன் எதை நினைக்கின்றாரோ அதை சொல்கின்றவர்கள். அவர்கள்தான் இறை வாக்கினர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். அந்த வகையிலே எரேமியா ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர், சிறப்பான விதத்திலே தேர்ந்து கொள்ளப்பட்டவர். எல்லா இறைவாக்கினர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு பெரிய இறைவாக்கினராக இருப்பினும் இவரை எப்பொழுதுமே ஒரு ஆபத்தான இறைவாக்கினர், வேண்டாத ஒரு இறைவாக்கினராக மக்கள் கருதினார்கள். ப்ராஃபட் ஆஃப் டூம் என்று இவரை அழைத்தார்கள். காரணம் என்ன? இவர் வாய் திறந்தாலே அழிவு, தண்டனை வருகிறது, காப்பாற்றிக் கொள்ளுங்கள், மனமாறுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் இறைவன் முன்பாக நீதியிலே நீங்கள் தீர்ப்பிடப்படுவீர்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு அறிவுரை கொடுத்தவர், அவர்களுக்கு ஒரு வகையிலே அச்சுறுத்தி நல்வழிப்படுத்த நினைத்தவர். இதனுடைய விளைவாகத்தான் அன்புக்குரியவர்களே அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த எரேமியாவை எப்படியாவது தொலைத்து கட்ட வேண்டும், முதலிலே அவரை எப்படியாவது அமைதிப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் அமைதிப்படுத்தப்படக்கூடியவர் அல்ல. அவர் இறைவாக்கினர். இறைவனுடைய வார்த்தையையும் வாக்கையும் யாராவது அமைதிப்படுத்த முடியுமா? முடியாது. எனவே தான் அவரை தொலைத்துவிட எண்ணினார்கள். பல முயற்சிகளை எடுத்தார்கள். ஒரு முறை அவரை ஒரு பாழங்கிணற்றிலே போட்டு மூடிவிட்டார்கள். அங்கிருந்து அவர் எதையும் பேச மாட்டார், எதையும் சொல்ல மாட்டார் என்று நினைத்து அவருக்கு தண்டனையாக கொடுத்து விட்டார்கள். ஒரே ஒரு துளை வழியாக அவருக்கு வேண்டிய உணவையும் அவருக்கு வேண்டிய காற்றையும் கொடுத்தார்கள். அந்த மனிதர் அங்கே இருந்தார். பிறகு அவர் இறந்து விடுவாரோ என்ற பயத்திலே அவரை மீண்டுமாக வெளியே எடுத்த பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை, ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் மனமாற வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் அடிமைகளாகத்தான் போகப் போகிறீர்கள் அந்நிய நாட்டிலே என்று சொன்னார். இப்படியாக அவரை பல்வேறு வழிகளிலே கொலை செய்ய நினைத்தார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் அவரை ஆண்டவருடைய பெயரில் வருகின்றவர் என்ற ஒரு அச்சம் இருந்ததனால் அவர் தப்பித்து கொண்டார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கூட பாருங்கள், தீர்ப்பு இந்த ஆளுக்கு வேண்டாம், ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலே இவர் நம்மிடம் பேசியுள்ளார் என்று அவரை தப்புவிக்கின்றார்கள். ஆனால் நற்செய்தியிலே பாருங்கள், திருமுழுக்கு யோவானுடைய தலையை வெட்டி அவரை சாகடிக்கின்றார்கள். காரணம் என்ன? அவரும் இறைவாக்கு உரைத்தார், அவரும் இறைவனுடைய திருவுளத்தை எடுத்துரைத்தார். அதுவும் குறிப்பாக யாருக்கு? 2 பேருமே மன்னர்களுக்கு. ஏரோது என்ற ஒரு மன்னனுக்கு இந்த திருமுழுக்கு யோவான் உண்மையை உரைத்தார். அவன் செய்த தவறுகளை கண்டித்து திருத்தினார். அவர் கண்டித்து அதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டினார். அதே போன்று முதல் வாசகத்திலே எரேமியா ஆகாஸ் என்ற மன்னனை கண்டித்து திருத்தினார். அவன் செய்வது சரியல்ல என்பதை எடுத்துரைத்தார். ஆனால் இந்த ஏரோது என்ற மன்னன் தன்னுடைய மனைவிக்கு அவன் பல்வேறு வழிகளிலே தவறான வழியிலே வாழ்ந்த அந்த நேரத்திலே அந்த மனைவி என்ன செய்கின்றார்? ஏரோதியாள் எப்படியாவது இந்த மனிதனை தொலைத்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி தன்னுடைய மகள் வழியாக அவருடைய தலையை வெட்டச் செய்கின்றாள். இறுதியாக யோவான் மரிக்கின்றார். அவர் மட்டுமல்ல, இறைவாக்கினர் என்ற வரிசையில் வந்த அத்துணை இறைவாக்கினர்களுக்கும் நிறைவான ஒரு இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான்
அதிலிருந்து அந்த இறைவாக்கினர் என்பது நிறைவு பெறுகிறது. காரணம், அவருடைய மறைவிற்கு பிறகு ஆண்டவர் இயேசுவே வந்துவிட்டார். யாரை பற்றி இறைவாக்கு உரைத்தார்களோ அவரே இப்பொழுது தோன்றிவிட்டார். அவரே இறைவாக்கினர் என்ற வரிசையிலே வந்துவிட்டார். எனவே அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர் என்பது எரேமியா மட்டுமல்ல, திருமுழுக்கு யோவான் மட்டுமல்ல, இன்றைக்கும் நாமும் இறைவாக்கினர்கள் என்ற ஒரு நிலையில்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பணி என்ன? அவர்களை போன்று நாமும் உண்மையை உரைக்க வேண்டும், உண்மைக்கு சான்று பகர வேண்டும், உண்மைக்காக நம்முடைய உயிரை கூட விலை கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு சாட்சியமாக நாம் மறை சாட்சியாக இருக்க வேண்டும், விளங்க வேண்டும், மறிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இந்த 2 நிகழ்வுகளின் வழியாக, இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நமக்கு உணர்த்துகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, உண்மையை பற்றி கொள்வோம், அதுதான் கடவுள். உண்மைக்காக எப்பொழுதும் இருப்போம், அதுதான் சாட்சிய வாழ்வு என்பதை ஆழமாக உணர்ந்து எரேமியாவின் வரிசையிலே, நம்முடைய திருமுழுக்கு யோவானினுடைய அடிச்சுவட்டிலே நாமும் இயேசுவுக்கு சாட்சிகளாக, உண்மையின் மக்களாக வாழ அருள் வேண்டுவோம், ஆற்றல் பெறுவோம். ஆமென்.